மார்ச் 2005 பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன், ஃப்ளோரிடா. அது ஒரு ஆஃப்டர்நூன் டைம். ஒரு பேரண்ட் சைலண்ட்டாக ரிசப்ஷனில் உட்காந்துருந்தாங்க. எந்த போலீஸும் அவங்கள கண்டுக்கலை. பட் அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அப்புறம் போலீஸ் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க. அவங்க ஹெட் போலீஸ்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்? ஆனால் அது ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஒரு அன்யூஷுவல் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அப்படி என்ன அந்த கம்ப்ளைண்ட்? அதாவது அவங்க பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி காணா போயிட்டாங்கன்னு, திரும்பி வரப்போ அவங்க கையில் $300 இருந்ததாகவும் பதிவு பண்ணுறாங்க. இந்த $300 எதுக்கு கொடுத்தாங்க, எப்படி கிடச்சிச்சு, எதுக்கு அவங்க காணா போனாங்க அப்படின்னு தெரியல. அந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியல. அந்த பேரண்ட்ஸும் இதை போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, அதாவது என்னோடய பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி காணா போனாங்க, ஆனால் வரப்போ கையில் $300 கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கேஸ் ஒரு அன்யூஷுவலாக இருக்குது. ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு காணா போனால் பேரண்ட்ஸ்கிட்ட பணம் கேட்டு மிரட்டி பார்த்துருக்கோம். பட் இந்த பொண்ணு கையிலே $300 இருக்குதுன்னு இந்த கேஸை ஸ்டேஞ்சாக பார்த்துச்சு பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால், எப்போ காணா போனாங்க அப்படின்னு அவங்க விசாரிக்கிற ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த விசாரணையில் தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு ஒரு பேர் அடிப்படுதுன்ட்டு. அவர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அப்போ அவரை யாருக்குமே தெரியாது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னா யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவருக்கு பெரிய நேம் அப்போ இல்லை, மீடியா பர்சனும் கிடையாது. அவர் எங்கேயுமே அவ்வளோக்கா வெளியே பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த கேஸில் தான் ஒரு பேர் அடிப்படுது. அப்போ தான் பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன் விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தன்னோட பொண்ணு ஒரு பெரிய மேன்ஷனுக்கு போனதாகவும், அங்கே போயிட்டு திருப்பி வரப்போ $300 கொண்டு வந்ததாகவும் அவங்க பேரண்ட்ஸ் க்ளைம் பண்ணுறாங்க, அதாவது சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப போலீஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. என்னடா இவங்க பொண்ணு ஏதோ ஒரு மேன்ஷனுக்கு போனாங்க, ஆனால் வரப்போ $300 வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு போலீஸ் குழம்பி போயிருந்தாங்க. ஸோ இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்டே டைரெக்டாக கேட்போம், அங்கே என்ன தான் நடந்துச்சு, அப்படி என்ன தான் பண்ணாங்க, எதுக்கு $300 கொடுத்தாங்க, இது யார் உனக்கு சொன்னா அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்டே விசாரிக்கலான்னு சொல்லி போலீஸ் முடிவெடுத்து தனியாக ஒரு இன்டர்வியூவை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி, இன்க்ளூடிங் அவங்க பேரண்ட்ஸும் அந்த இடத்துல இல்லை, ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை மட்டும் விசாரிக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அந்த உண்மையாக, ஏன்னா அந்த பொண்ணு மைனர்னால தனியாக தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி, அதாவது அந்த பொண்ணோட ஸ்கூலில், அந்த பொண்ணு ஸ்கூலில் இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வாரம் $300 ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவங்க உடனே எப்படி நீ $300 ஏர்ன் பண்ணுற, உனக்கு எப்படி அவ்வளோ பணம் தராங்க, யார் தராங்க, என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறாங்க. அந்த பொண்ணும் நான் ஏர்ன் பண்ணுறத சொல்கிறேன், பட் ஆனால் நீ இதை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, நான் ஒன்றையும் வேணா கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோடனே இந்த பொண்ணு என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இது ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான், பட் ஆனால் நீ இதை பண்ணுவியா, பண்ணுவேன்னு சொன்னால் தான் நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு சிம்பிளான ஒர்க்கு தானே, நான் பண்ணுவேன், சொல்லு, எனக்கும் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஒன்றை மாதிரியே நானும் $300 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், மசாஜ் தான் பண்ணி விடணும், யாருக்கு மசாஜ் பண்ணி விடணும்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறப்ப அங்கே ஒரு ரெசிடென்ஸ் இருக்குது, அந்த ரெசிடென்ஸில் உள்ளவருக்கு தான் பண்ணோன்னா ஒரு $300 தருவாருன்னு சொன்னாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ்கிட்ட அந்த பொண்ணு கொடுக்குறப்ப அந்த போலீஸ் கேட்குறாங்க,
அப்படியா, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு அவர் யாருன்னெலாம் தெரியாது, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனாங்க, அது ஒரு பெரிய ரெசிடென்ஸு, அங்கே பார்த்தா வெளியே வந்துட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு நேம் இருந்தது அந்த ரெசிடென்ஸில், அவருக்கு தான் மசாஜ் பண்ணோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறப்ப போலீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க. அந்த பொண்ணோட கை ஷிவர் ஆகுது. கை நடுங்கிறத பார்த்தோன்னே போலீஸ் வந்துட்டு அந்த பொண்ணு பயப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, அங்கே என்ன தான் நடந்துச்சு, தைரியமாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது நாங்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ரெசிடென்ஸுக்கு போனோடனே வந்துட்டு அங்கே ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் விண்டோஸ் இல்லை, வெறும் ஒரு டேபிள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு டோரு தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே வந்து போலீஸ் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அது மசாஜ் டேபிள் தான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நேக்கடாக வந்ததாகவும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் நேக்கடாக இருக்கிறப்ப நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயன்றார். அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது, அவங்க வந்துட்டு தப்பான என் இடத்துலலாம் கை வைக்கக்கூடாத இடத்துலலாம் கை வச்சாங்கன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறப்போ போலீஸ் அதிர்ந்து போய் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே மைனர் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்துட்டு தெரிய வருது போலீஸ்க்கு. இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது வந்து ஒரு நார்மலான கேஸ் கிடையாது, இது எல்லா கேஸ் மாதிரியும் கிடையாது, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேலே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவரோட கம்ப்ளைண்ட். இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சு. இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் யார் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு எதுவும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா, இல்லை அவர் பெரிய பிஸ்னஸ்மேனா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தோன்னா 2005 2006 30-40 அண்டர்-ஏஜ் கேர்ள்ஸ், அதாவது மைனர் கேர்ள்ஸ் வந்துட்டு நாங்களும் எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களையும் ஒரு மசாஜ் பண்ண கூப்பிட்டு போய் $300 தரேன்னு சொல்லிட்டு எங்களை இந்த மாதிரி செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாம் முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை கேட்ட பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன், இது நார்மலான கேஸ் கிடையாது, இதை நார்மலாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருமே மைனர் கேர்ள்ஸ். ஸோ இதை வந்து தனியாக ஒரு கேஸாக நம்ம ஃபைல் பண்ணோம், அதாவது இது ஒரு ஐசோலேட்டட் கேஸாக, இதுக்கு மட்டுமே செப்பரேட்டாக ஒரு டீம் அமைச்சு இதை யார் பண்ணுறாங்க, இது எதுக்கு பண்ணுறாரு, அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இதை ஒரு தனியாக ஒரு குழு அமைச்சு பாம் பீச் போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தேடுறப்ப தான் எப்ஸ்டீனோட பேட்டர்ன் கண்டுபிடிச்சாங்க. என்னடா எப்ஸ்டீன் பேட்டர்னுங்கிறான்னு கேட்குறீங்களா? எப்ஸ்டீன் வந்துட்டு அப்ரோச் பண்ணுற கேர்ள்ஸ் எல்லாமே வந்துட்டு அண்டர்-ஏஜ் கேர்ள்ஸ் தான் அவர் அப்ரோச் பண்ணுறப்ப என்னன்னா அவங்க வீட்டில் கஷ்டப்படுற ஆளுங்களாக பார்த்து பிடிக்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அம்மா அப்பா 2 பேருமே வீட்டில் கஷ்டப்படுறாங்க, பொண்ணு போய் சம்பாதிக்கிற நிலமை வேணும், அப்படி அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸாக பார்த்து எப்ஸ்டீன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு மசாஜ் பண்ணி விட்டா நான் $300 தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நிறையா இல்லாத பசங்க, அதாவது வந்துட்டு வறுமையில் வாழ்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு இவர் காசு தராரு, மசாஜ் தானே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஏமாந்து போய் அங்கே அவரோட செக்ஸுக்கு தீனியானாங்க. இதனால் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்து அப்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நெட்வொர்க்கை அவர் வளர்க்குறாரு. இந்த நெட்வொர்க்கை எப்படி வளர்க்கலாருன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து $300 தராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உனக்கு இதை பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீ வேறு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து என்கிட்ட விடு, நான் அவங்களுக்கும் $300 தருவேன், உனக்கும் நான் $300 தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை நெட்வொர்க்காக, அதாவது இதை வந்து அவராக டைரெக்டாக பண்ணாமல் அவர் கூப்பிட்டு பண்ணுற பொண்ணுங்க மூலமாக இதை சர்க்குலேட் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி பார்த்தோன்னா இது அந்த பாம் பீச்சில் இருக்கிற ஃப்ளோரிடா முழுக்க இருக்கிற எல்லா பசங்கள்கிட்டையும் இந்த நியூஸ் பரவி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரிச் மேன் இருக்கார், அவர் வந்துட்டு மசாஜ் பண்ணால் $300 தராரு அப்படின்னு சொல்லி இதை வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தோன்னா நிறைய அண்டர்-ஏஜ் கேர்ள்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களாம் முன்னாடி வந்து சொல்லலை. ஆனால் வந்துட்டு இந்த 2005 இந்த 2006 கிட்டத்தட்ட
30லேருந்து 40 அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க, நாங்களும் இந்த மாதிரி பண்ணுறோன்ட்டு. ஸோ இதனால தான் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீனை கேஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அவரை கைது பண்ணுறதுக்கு முடியலை. ஏன்னா வந்துட்டு நமக்கு சாலிடான எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க வீட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வீட்டை நாங்கள் சர்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க. வாங்குறப்ப போலீஸ்க்கு அவங்களால தர முடியலை, கோர்ட் வந்து தரல. இதை நான் ஏற்றுக்கலை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு எல்லாருமே மைனர் கேர்ள்ஸ், அவ்வளோ சீக்கிரம் வந்து கோர்ட்டில் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தனியாக கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி, கம்ப்ளைண்ட் மீன்ஸ் அதுக்கு தனியாக கேஸ் போட்டு அந்த கேஸில் வந்து ஜட்ஜுக்கிட்ட வந்துட்டு இந்த வீடியோலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். ஸோ இதையும் பண்ணாங்க பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன். அப்போ அவங்க வீட்டை சர்ச் பண்ணுறப்ப போலீஸுக்கு நிறைய ஃபோட்டோஸ் கிடச்சிச்சு. ஃபோட்டோஸ், வீடியோஸ், அவங்க கம்ப்யூட்டர்லேருந்து, ஹார்ட் டிஸ்க்லேருந்து, ஈவன் ஃபோட்டோகிராஃபாகவே இருந்துச்சு, ஃபோட்டோ காப்பியாக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு 13 to 16 இருக்கிற அண்டர் ஏஜ் கேர்ள்ஸோட நியூடு ஃபோட்டோஸ். இதெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியலை. போலீஸ் வந்துட்டு ஒரு விதமான பயத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் லீக் ஆணுச்சுன்னா என்ன ஆகிறது, அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகிறதுன்னு ரொம்ப பயத்தில் வந்துட்டு எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஹார்ட் டிஸ்க், அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், அங்கே இருக்கிற லேப்டாப்ஸ், ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சீஸ் பண்ணாங்க. சீஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்போ தான் வந்துட்டு அவர் 2008 கோர்ட்டை ஃபேஸ் பண்ணார். அதுதான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள், அதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி தான் ஒரு கேஸ் நடந்துச்சு. இதில் தான் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருன்னு மீடியா பீப்புள்ஸ்க்கு தெரிய வந்துச்சு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்துச்சு.